அண்ணே வாங்கண்ணே. வாசப்படி வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் என்ன வீராப்பு 10 தைரியம் சொல்லி ஃபங்க்ஷன் நடத்துங்க. வாங்கண்ணே. வீட்டுக்கு மூத்தவரு யார பார்த்தாலும் அடையாடம்பிங்க. சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. அது கண்ணாலம் கட்டிக்காம அந்த பயலோட புழைக்க வந்ததுனால தான் உன் மேல எனக்கு கோபம். அதான் அவனுக்கு தெரியாம அவன் வாரிசு அவன் வயிற்றுல வளர்க்குற தைரியத்தை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பையன் அந்த பையனை மாத்திருவான் பாருமானே. கூட்டு போய் உட்கார வையுமா. போங்க போங்க. பரமேஸ்வரன் ஆந்திரா தேசந்தேல திரும்பி வந்துட்டான். ஐயோ அந்த முரட்டு பையன் வந்தா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதே. எடுத்துமா உள்ள எடுத்துப்போ. எடுத்து போடு போடு போடு. எடுமா சீக்கிரமா எடுமா. அம்மா இந்த பாருமா வழக்கம் போல மறைச்சிடு. இப்ப சமாளிச்சு அப்புறம் பாப்போம். இப்போதைக்கு தண்ணியில இறங்கி சமாளிங்க. போங்க போங்க தண்ணியில இறங்குங்க. சொன்ன கேளுங்க. தண்ணியில இறங்க. ஓடுங்க ஓடுடி ஓடுடி. ஆந்திரா போயிட்டு வரதுக்குள்ள வாய்க்கால தண்ணி விட்டான் போல இருக்கு. ஆமா என்னடா மரளுது? கழுத 2 மாசம் செனங்க. எவ்வளவு எத்தனை மாசம்? 7 மாசங்க. எப்படி 7 மாசம்? கார்த்திகை மாசம் கொடுத்த? இல்லங்க ஆவணி மாசம். ஆவணியா? நான் தேர் சந்திக்கல போயிருந்தேன். வேற எப்படி கொடுத்தா? ஐயோ நான் அந்த மாதிரி எல்லாம் தப்பா. வாங்க. புடவை வாங்கி கொடுத்த மாசம் கூட மறந்து போச்சா? இந்தா புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? காக்கி நாடால இருந்து வாங்கினது. பொம்பளை மனசோட ஆழ நீளம் எவ்வளவுன்னு தெரியாது சொல்லுவாங்க. கழுத நம்ம கட்டுற புடவையோட நீளமா தெரிஞ்சுக்க வேணாமா? அது என்னமோ உங்க ஆம்பளைக்கு புடவை வாங்கினாலே மனம் கம்மியா தான் கொடுப்பான். எதுக்கும் நீங்க அளந்து பாத்துருங்க. கொண்டா இப்படி 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 இழக்கிறதா இல்ல இப்படி இழக்கிறதா? இப்படியா? 1 2 3 4 5 6 7. எத்தனை மாசம் சொன்ன? 3 மாசங்க. நீங்க தானே சொன்னீங்க. வயிறு நிறைய தவிடு தின்ன மாட்டுக்கும் வயிற்றுக்குள்ள கண்ணு குட்டி இருக்கிற மாட்டுக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஏன்னா நான் அடிக்கடி மாட்டுக்கு பிரசவம் பாக்குறவன். என்ன ஒரு 7 தெரியுமா? கில்லடி நீ விதை விதைச்சவனுக்கே தெரியாம அறுவடை பண்ணிடலான்னு பாத்தியா? இத்தனை மாசமா எனக்கு தெரியாம எப்படி மறைச்சு வச்சிருந்த? அங்க இருக்க வயிற்றுல பொரியல கட்டிக்கிட்டு இருந்த. சும்மா பயப்படாமா? இப்போ பிரச்சனையே குழந்தை பத்தல. இப்ப பிரச்சனை குழந்தை இல்ல. இத்தனை நாளா என்னை ஏமாத்தி என்ன முட்டாளாக்கிட்டு இருந்தா பாரு, அதை மட்டும் என்னால மன்னிக்க முடியாது. மாசத்துல 3 நாள் நாடகமாடி போட்டுக்கிட்டு இருந்த. எவ்வளவு பால் பாண்டிய சொன்னதுக்காக இந்த விஷயத்துல போய் சொன்னவ. நாளைக்கு குழந்தை நல்லா இருக்கணும்னா பெத்த அப்பனையே கொன்னுடுன்னு எவனாவது முட்டாள் ஜோசியம் சொல்லுவான். அதை நம்பிட்டு என் தலையில கண்ணு தூக்கி போடுவா. ஏண்டா எல்லாத்தையும் விவகாரமா சிந்தனை பண்ற? முரட்டு குணத்தை மாத்துறதுக்கு தானடா நாங்கெல்லாம் முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணீங்களா? என்ன மாத்துறதுக்கா? நான் என்ன காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த மிருகமா? என்ன சொல்லி இவளை கூட்டு வந்தேன்? அத மீறி இவ போய் சொல்லியிருக்கா. ஒரு ஆள் இத பத்தி கேட்க மாட்டீங்க. என்ன சொல்ல போறீங்க? என்ன பத்தி? நெஞ்சில ஈரம் இல்லாதவன் புள்ள தாச்சி அடிச்சு துரத்திட்டான்னு சொல்ல போறீங்க? சொல்லுங்க. எவ்வளவு பேசிருக்கீங்க என்ன பத்தி? இதெல்லாம் பத்தி நான் வருத்தப்பட்டேன். எனக்கு இதெல்லாம் கவலை இல்ல. இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல 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 அத்து போச்சு இல்ல. சரிடா, அவளை நான் என் வீட்டு கூட்டு போறேன்டா. சரிக்க. இவளை கூட்டு வந்தப்ப என்ன சொன்னீங்க? ஒரவே இதோட அத்து போச்சுன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு கூட்டு போறீங்களா? கூட்டு போங்க. என் வண்டி மாட்டுக்கு வேலை மிச்சம். நீ வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னமா சொல்ற?
வேற எங்கதான் போற? என்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரோ அங்கேயே கொண்டு போய் விடட்டும். என்னடே உங்க பஞ்சாயத்து முடியலையா? பரமல்ல எல்லாரும் பேசுனாங்க, நீ எதுவும் பேசலையா? வண்டியில உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கிளம்புங்க. புறப்படு. இத்தனை நாளா என்ன நீங்க வச்சு காப்பாத்தினதுக்கு நன்றி. உங்களை யாருமே புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு சொல்லுவீங்க. நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேங்க. முதல்ல நான் உங்க கூட வந்தப்ப கழுத்துல மஞ்சள் கயிறு இல்லாம தான் வந்தேன். அது ஒரு பொண்ணுக்கு பெரிய சோகம்தான். ஆனா அதை விட பெரிய சோகம் இப்போ வயித்துல பிள்ளையோட போயிட்டு இருக்கேன்னு வீட்டு விட்டு. ஆனா அது கூட எனக்கு பெரிய சோகமா தெரியலங்க. நான் செஞ்ச தப்புக்கு தானே எனக்கு இந்த தண்டனை. வாழ்ந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் ஒரு நல்ல ஆண்மகனோட வாழ்ந்த திருப்தியோட தான் போயிட்டு இருக்கு. எதுக்கு இந்த பழைய கதையெல்லாம்? இப்படி எல்லாம் ஒப்பாரி வச்சா வண்டி திருப்பி வீட்டுக்கு கூட்டு விடுன்னு நினைக்கிறியா? இந்தாடி உனக்கு உண்டான பணம், எண்ணி பாத்துக்க. நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வந்துடுறேன். வேண்டாங்க, என் பிரசவத்தை நீங்களே பாத்துக்க. பிரசவம் ஜன்னிகண்டு போகுது. நான் போய் சாராய வேண்டிட்டு வந்துடுறேன். பாத்தியாடா, இவன் குடிக்கிறது செம்தியா வாட்ட சாட்டமான கட்டதாண்டா. கொடுத்து வச்சோண்டா, விதவிதமா அனுபவிக்கிறான். இவ 5ஆவதா 6ஆவதா? நாம தான் உன்னை கட்டிக்கிட்டு லோல் போடுறோம். மூஞ்சி லட்சணமா இருக்குடா. இந்த உடம்போட இப்ப ஒரு ஆட்டம் போட்டா நல்லா தமாசா இருக்கும்ல?
பார்வதின்னு ஒரு கழுதை 1.5 வருஷமா என்கிட்ட தாக்கு பிடிச்சா. அதுக்கப்புறம் 5-6 கழுதைங்க வந்துட்டு போயிடுச்சு. என் கண்டிஷன் தெரியுமில்ல உனக்கு? உன் கண்டிஷனை சொல்றதுக்கு முன்னால என் கண்டிஷனை கேட்டுக்க. நீ எனக்கு தாலி கட்டக்கூடாது, நான் உனக்கு குழந்தை குட்டி பெத்து கொடுக்க மாட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து படிக்கிறப்ப என் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஆம்பளைல நானு, பொம்பளைல நீ, 2 பேரும் சேர்ந்து உலகத்தை திருத்துவோம். இந்த பாரு, பீனாங்குல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்காத. பொம்பளை நான் தனியா வெண்ணெய் வியாபாரம் பண்ணி எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்கேன்ல, யாரும் என்கிட்ட வாழாட்ட முடியாது தெரியுமா? நான் சொல்ற மாதிரி சரியா? எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தியா? பாத்திருக்கேன். அதுல எம்ஜிஆர் நம்பியார கிளைமேக்ஸ்ல சாட்டு எடுத்துன்னு சாத்துன்னு சாத்துவார். அதே மாதிரி அந்த பினாங்கரிய நீ போய் 4 சாத்துற. பரமேஸ்வரனுக்கு பொம்பளைக்கு சண்டை போட்டாவே பிடிக்காது. சனியை விட்டுதுன்னு துரத்திடுவான். மத்தத நான் பாத்துக்கிறேன். மலேசியா பினாங்கை சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா? வாழ்த்து கூறுவது. அவர் இருக்காரா? நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவர் இருக்காரா இல்லையாங்கறத சொல்ல. நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும்? நானா? நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி. கிண்டலா பண்ற? ஏய், சும்மா டிடினா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி அதுல கிண்டல் தெரியுது? தெரியும்டி. நீ எதை மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு ஒல்ல இருக்கேன்னு பாக்குறியா? பின்னிடுவேன். பின்னியா என்ன பண்ணுவ? ஏய், எனக்கு பிறந்த நாளு. அம்மா அப்பா எல்லாம் ரேடியோல வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து வம்மா பண்ற. என்ன பத்தி தெரியாது உனக்கு? என்ன பண்ற பாரு. ஐயோ, பதறக்கு வர நீ. பாத்துட்டு என்ன பண்ற? யார் இப்படி சண்டை போடுறீங்க? அம்மா, அண்ணே. செய்யறதையும் செஞ்சுட்டு கவுந்தா படுத்திருக்க. எந்திரி, எந்திரடி. சண்டை போட்டியா? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நெரிச்சல கழுத்த. சண்டை போட்டியா? ஆமா. எனக்கு சண்டை போடுற பொம்பளை ஒத்து வராது. ஏற்கனவே சொல்லி இருக்க அந்த குரங்கு பெடல்கார பயலோட சண்டை போடாதன்னு. இப்ப என்னடான்னா எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்க. முதல்ல புறப்படு. இந்த வயித்துல வீசிட்டாங்க. அது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏய், அவ்வளவுதான் புறப்பட சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல பேசின கொன்னுடுவேன். புறப்படு. புறப்படுறையா? எனக்குள்ள வேர்த்து கொட்டல. புதுசு பிஞ்சிரும். சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. வீட்டை கழுவி விடணும். அது சூப்பராக. இன்னும் போலியா? இந்த சாவி கொத்து. ஊருக்குள்ள வெண்ணெய் வாங்கின பணத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளவு நேரமாச்சு. கொட்டிக்குள்ள ஏதாவது எடுத்துட்டு போறேன்னு பாத்துக்க. உன் ஒரு மரத்து கல்லு உன் பணத்துல வாங்கினதுதான். குடிச்சுக்க. எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் தண்ணி பிடிக்காத? போதட்டி குளிச்சது காவிரி ஆத்த கெடுக்க போற. அது நான் கொஞ்சம் முரடன் தான். நீ அதை பார்த்து நடந்துக்கிறது இல்லையா? நீ நல்ல பொண்ணுதான். கொஞ்சம் எக்கச்சக்கமா வளர்ந்துட்ட. இந்தா சாவி கொத்து. ஒப்பம் பாக்குறதுக்கு பூச்சாண்டி மாதிரி இருப்பான். பயந்துராத. போன உடனே கட்டி பூச்சி அதை முத்தம் கொடுத்துரு. அப்பா பூச்சாண்டி மாதிரி இருப்பான்னா அம்மா பயந்துராத. உங்க அம்மா எல்லாம் ஏற்கனவே முத்தம் கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாம் பயம் தெரிஞ்சு போச்சு. மாமா, நீங்க சொன்ன மாதிரி அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே. காலையில வரைக்கும் ஒரு சிவப்பு பூதம் இருந்துச்சு. அது நேரம் அங்க இருந்து போயிருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் அவளை கூட்டு போறேன். ஒரு நல்ல பாட பாடு. தூண்டா மணி விளக்கே. அதே ஒப்பாரி பாட பாடிட்டு நம்ம ஜாலியா இருக்க வேணாமா? அப்ப சரி, ஒரு பினாங்கு பாட்டு பாடுறேன். போதும். உள்ள தமிழே ஒழுங்கா புரியல, இதுல பினாங்கு பாட்டு பாடுறியா? நல்ல மாவாட்டு நாட்டணும். எப்படி மையா அரைச்சிருக்கல? அட குடியா. குடியாவா? ஐயோ, புது ஐட்டம் நல்லாதான் இருக்கு. மன்னிச்சுங்க, தெரியாம பட்டுடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. நீயா?
புது ஒப்பாரி பாட்டு கட்டுறதுக்கு அக்கா வாழ்ந்த ஞாபக சின்னங்கள்லாம் உதவுமேன்னு தம்பி கூப்பிட்டு வந்திருக்கா போல இருக்கு. வாங்க உள்ள வந்து பாருங்க. நாய் நல்லா வளர்ந்துருக்கு. ஒழுங்கா புடிடா, புரண்டிட போகுது. இல்ல பாண்டி, இது மட்டும்தான் புது சரக்கு. மத்ததெல்லாம் உங்க அக்கா வாழும் போதே இருந்ததுதான். கொண்டா, நல்லா ஆட்டிருக்க மாவை. ஆமா, இது இட்லிக்கா தோசைக்கா? உனக்கு என்ன தெரிய போகுது? யாரு? பார்வதியா? ஆமா, உன் சீனியர். இப்பெல்லாம் மோர்பாளைய சந்தைக்கு நீ வரதே இல்லையா? தூண்டாமணி விளக்கே நீ பாடுவியே, ரொம்ப சோகமா இருக்கும். கேட்டா எனக்கே அழுகணும் போல இருக்கும். இங்க வந்து சோத்த போடுறே. நீ குடிச்சு முடிச்சிட்ட, சாப்பிட போற. நான் இன்னும் குடிக்கவே இல்லையே. பாட்டில்ல மீதி இருக்கிறத நான் குடிச்சிட்டு வரேன். நாம 2 பேரும் ஒண்ணா சாப்பிடுவோம். என்ன? இந்த சனியை இங்க இருந்து போயிருக்குன்ற நம்பிக்கையில தாங்க உங்ககிட்ட போய் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். குழந்தையும் உங்களையும் சேர்த்து பார்த்தானா புத்தி மாறுன்னு பார்த்தேன். அவன் இந்த ஜென்மத்துக்கு திருந்துற மாதிரி இல்லைங்க. அது என்னமோ தெரியலங்க. நல்லதுன்னு நான் எந்த விஷயம் செஞ்சாலும் இப்படிதான் ஆகுது. உங்க விஷயமும் இப்படிதான், இந்த எருமை பண்ணையும் இப்படிதான். புறப்படுங்க, உங்களை எங்க இருந்து கூட்டு வந்து நான் அங்கேயே கொண்டு போய் விட்டுறேன். நான் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏங்க, எனக்காக நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. இங்க இருக்கிற புறம்போக்கு நிலத்துல ஒரு கொட்டையை மட்டும் போட்டு கொடுத்துருங்க. இது எல்லாமே புறம்போக்கு தாங்க. என்னால கொட்டா மட்டும் தான் போட முடியும். பட்டா வாங்குறது உங்க கையில தான் இருக்கு. அவன் ஏத்துக்குவான்ற நம்பிக்கையில இங்க தங்க போறீங்க. என்னமோ எனக்கு இங்க இருக்கணும்னு தோணுது. ஆமா, ஆள் வர தெரியல. நீ ஏன் எப்பவும் வாயில 2 கல்லு வச்சிட்டு இருக்க? அது கல்லு இல்ல, பல்லு. அப்ப உனக்கு எத்தனை பல்லு? 36. இப்படி வா. என்ன? ஆமா, நீ பையனா பொண்ணா? ஐயா, நான் பையன்ல பொண்ணு. பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு பட்டன் எல்லாம் போடுறது இல்லையா? பெத்த அப்பனுக்கே தான் பெத்தது பொண்ணா பையனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு. வாடிங்க. நில்லு. நீ எங்க குடியிருக்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வினாங்கடி விளையாட்டா? அது என்னது? இந்த சந்தை பூரா தெரியும், இந்த ஊர் பூரா தெரியும், உனக்கு தெரியாதா? அதாவது 3 தடவை உன் வாய்க்கிட்ட என் கையை காட்டுவேன். உன் வாயில என் கை சிக்கிட்டா நீ ஜெயிச்சிட்ட. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நீ எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீ நீட்ட நான் கடிச்சிட்டா உன்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் எடுத்துக்குவேன். ஓஹோ, இதான் பெனாங்கடி விளையாட்டா? ஆமா. நான் ஆத்துல போற மீனே வாயால கவ்வி பிடிக்கிறவன். இது என்ன எனக்கு பெருசு? நான் பந்தயத்துக்கு தயார். நீட்டு. இன்னைக்கு அண்ணன் மாட்டினாரு. வெண்ண வித்த காசெல்லாம் தயாரா? நான் தயார். 1 2 3 எங்க எடு. என்னையா முழிக்கிற? என்கிட்ட கோமணம் தான் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். நீ தோத்துட்ட. இப்ப நீ கைய நீட்டு, நான் கடிக்கிறேன். ஆத்தமா 1 2 எப்படி 3. நந்தினி, என்ன பார்வதி, என்ன கண்ட ஆம்பளைங்க கிட்ட விளையாடிக்கிட்டு? மத்த ஆம்பளைங்க கிட்ட நமக்கு ஒரு மவுசு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மள வச்சு பழைக்கிறவனுக்கு நம்ம மேல ஒரு கவர்ச்சி இருக்கும், கிளுகிளுப்பு இருக்கும். தினம் ஒரு தடவையாவது அவன் என்ன பாக்குறான், இவன் என்ன பாக்குறான் அப்படின்னு சும்மாவாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். இத நீ சரியா செய்யாதனால்தான் இப்படி விறகு பொறுக்கிட்டு திரியுற. எனக்காவது விறகு பொறுக்கி அதை சுமக்கிறதுக்கு ஒரு தலை இருக்கு. நீ செய்யறது அவருக்கு தெரிஞ்சா உனக்கு தலையே இருக்காது. தலையே இல்லாம வெறும் முண்டமா இருந்தா எப்படி இருப்பேன்? அப்ப கூட அழகா தான் இருப்பேன். அப்பவும் ஆம்பளைங்க என்ன பார்த்து ஜொல்லு விட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்க பினாங்கு கடி விளையாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆமே. நான் கூட பினாங்கில் இருந்திருக்கிறேன். நான் ரெடி. நாங்களும் ரெடி. கடி
கடிமா நான் தோத்துட்டேன். இப்போ நீ என்ன ஜெய் பார்க்கலாம். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அம்மா தோத்துட்டா கொடுத்துட வேண்டியதா? ஆமாமா கொடுத்துட வேண்டியதுதான். பந்தயம் என்னங்க, தோத்தவங்க இருக்கிறதெல்லாம் கொடுத்துடணும். எனக்கு இது வேணாம். தலையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? என்னடா ஏன் கையாடுது? நீங்க அந்த பெனாங்குக்காரி தலையில கை வச்சீங்களே, அதுல இருந்து என் கைகால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏங்க அவகிட்ட விவகாரம் பண்ணீங்க? என்னாச்சு? நான் வச்ச நேரம் சரியில்லை போல இருக்கு. ஏண்டா? குதிரை கிடைக்கிற சத்தம் கேட்கலீங்களா? ஏற்கனவே நான் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருங்க, நான் வந்துறேன். ஆளை விட்டா போதும். வேஷ்டியை நல்லா தூக்கி கட்டிக்கங்க. ஐயா உதிரி பூக்களுக்கு மத்தியெல்லாம் சேவிங் பண்ணிக்கார் போல் இருக்கு. அடடே, விருந்தாளிங்க வந்திருக்கீங்க. ஏய் 2 கிளாஸ் பசுமோர் கொண்டாடா. சாதாரண மனுஷன் செய்யற கேவலமான கொலை குத்து வெட்டு இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தும்பங்கரட்ல போய் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன சாதாரண மனுஷன் ஆக்கிடுவ போல இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்? எந்திரிச்சு பேசியா? நானா? நான் என்ன பண்ணிட்டேன் புரியலையே. புரியல? கதவசனம் எழுதுனவனே நீதானடா. உனக்கா புரியல? நான் இல்லாத நேரம் பார்த்து நான் வச்சு பொழைக்கிறேனே, அவ கூட விளையாடணும்னு நினைச்சியே, அதான் கதை. என் கூட வாடின்னு அவளை கூப்பிட்டியே, அதான் வசனம். இஷ்டம் இருந்தா வான்னு அவளை கூப்பிட்டேன். நீயும் அதான பண்ணிட்டு இருக்கிற. இஷ்டம் இருந்தா பொழைக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். நீ ஹோல்சேலு, நான் ரீட்டைலு. விலாசத்தோட இருக்கிறவளை நான் கூப்பிட்டது இல்லடா. விலாசமே இல்லாம இருக்கிறா பார், அவளதான் நான் கூப்பிட்டுருக்கேன். அது உண்நியாயம். விலாசம் இருக்கிறவங்கள கூப்பிடுறது என் நியாயம். ஆசைப்பட்டா கூப்பிடுறது, வந்தா அனுபவிக்கிறது. கேட்டதுல தப்பு இல்லடா. கேட்டா காரியத்தை சாதிக்கணும், அவன் தாண்டா ஆம்பளை. சாதிக்காதவன் பொட்டை. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேணாம். ஏய் மொட்டையடுறா. சவர கத்தி மொன்னையா இருக்குதுங்க. அப்படியா? ஏய் காணப்படுறா. தொழில் நல்லா பண்ணிருக்கடா. இப்ப நீ ஆம்பளடா. உனக்கு எப்ப தைரியம் வருதோ அப்ப நான் உன்னை சந்திக்க தயாரா இருக்கேன்.
சுபே பாப்பலாம். அட ஏங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு விட்டா ஒரு மாசத்துல மசுறு வாழ்ந்துட்டு போகுது. இத வளர விட மாட்டேன். ஏங்க? அவனோட அழிவு அதுக்கப்புறம் தான் இதோட வளர்ச்சி.